காளைகளும் காளையரும் களமாட தயார் நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கப்படவிருக்கிறது. கள தகவல்களை வழங்குவதற்காக வாடிவாசல் முகப்பிலிருந்து நமது செய்தியாளர் கணேஷ்குமாரும், காளைகளும் காளையரும் இருக்கும் இடத்திலிருந்து நமது செய்தியாளர் நாகேந்திரன் ஆகிய இருவரும் இணைந்திருக்கிறார்கள். கணேஷ்குமார், கடந்த வருடத்தை ஒப்பிடும்போது இந்த வருடம் கொரோனா அச்சம் காரணமாக நிறைய கட்டுப்பாடுகளோடு தான் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்படவிருக்கு. என்னென்ன கட்டுப்பாடுகள், தற்போது அங்க செய்யப்பட்டிருக்கிற ஏற்பாடு என கள தகவல்களை நீங்க வழங்கலாம். திலகவதி, தமிழர் திருநாளாம் தை திருநாளை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியானது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. குறிப்பாக 8 மணி அளவில் மாவட்ட ஆட்சியர் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியினை மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி ஏற்று தொடங்கி வைக்க இருக்கிறார். மாலை 4 மணி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த போட்டியில் 430 மாடுபிடி வீரர்களும் 778 ஜல்லிக்கட்டு காளைகளும் பங்கேற்க இருக்கிறது. இதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் கடந்த ஒரு வார காலமாக நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் நாம் நேரடியாக பார்க்கலாம். இங்கு அந்த பொதுமக்கள் பார்வையாளர்கள் யாருக்கும் பாதிப்பு ஏதேனும் ஏற்படாத வகையில் 8 அடி உயரம் கொண்ட 2 அடுக்கு தடுப்புகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஜல்லிக்கட்டு காளைகளுக்கும் அதே போல களத்தில் களமாடக்கூடிய மாடுபிடி வீரர்களுக்கும் பாதிப்பு கீழே விழுந்தால் பாதிப்பு ஏற்படாத வகையில் இங்கு அந்த தேங்காய் நார்கள் மூலமாக நிரப்பப்பட்டிருக்கிறது. அந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கான தூரம் என்பது 50 அடி தூரம் நிர்ணயிக்கப்பட்டு 50 அடி தூரத்திற்கு ஜல்லிக்கட்டு காளைகள் பிடிபடாமல் சென்றால் வெற்றி பெற்ற காளையாக அறிவிக்கப்படும். இது போன்ற ஒரு நடைமுறையில் போட்டிகளானது நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு சுற்றிலும் 75 வீரர்கள் களமிறக்கப்படுவார்கள் சுழற்சி முறையில். மேலும் பல்வேறு கொரோனா அச்சம் காரணமாக பல்வேறு பாதுகாப்பு வழிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்வையாளர்கள் அனைவருமே மாஸ்க் அணிந்து கட்டாயம் வர வேண்டும். உடல் வெப்பநிலை பரிசோதித்த பின்னரே உள்ள அனுமதிக்கப்பட வேண்டும். 50% பார்வையாளர்களுக்கு மட்டுமே உள்ளே அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற கொரோனா பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றியபடிதான் இந்த போட்டிகளானது நடத்துவதற்கான அந்த ஏற்பாடுகள் என்பது நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் போட்டி துவங்க இருக்கக்கூடிய நிலையில் ஏராளமான பார்வையாளர்கள் தொடர்ந்து குவிந்து வருகிறார்கள். அவனியாபுரத்தை பொறுத்தவரை பார்வையாளர்களுக்கு இருக்கைகள் என்பது இருக்காது. அவர்கள் அதை கீழே, அதாவது அந்த பேரிகாட்டுக்கு பின்புறமாக நின்றபடியே பார்ப்பதற்கான கட்டமைப்பு வசதிகள் இருக்கிறது. இருந்தாலும் கூட கூட்டம் அதிக அளவில் தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் அவர்களை தனி மனித இடைவெளியுடன் அனுமதிப்பதற்கான ஒரு ஏற்பாட்டினை காவல்துறை சார்பாக தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது போன்ற பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றித்தான் இந்த போட்டியானது நடத்துவதற்கான ஏற்பாடுகள் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் போட்டி துவங்க இருக்கக்கூடிய நிலையில் இந்த வாடிவாசல் பகுதி மிகவும் பரபரப்பாக காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது ஜல்லிக்கட்டு காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களை பரிசோதனை செய்து களத்தில் இறக்கக்கூடிய அந்த பகுதியில் நமது செய்தியாளர் நாகேந்திரன் இருக்கிறார். தொடர்ந்து நாகேந்திரன், நீங்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய தகவல்களை தொடர்ந்து வழங்கலாம். நாகேந்திரன். கண்டிப்பாக கணேஷ்குமார், அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியானது சரியாக 8 மணிக்கு தொடங்க உள்ள நிலையில் இந்த நிலையில் அந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் காளையாக சீறி பாய்வதற்காக தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அவனியாபுரம் கோயில் காளை அந்த காளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காளை தான் வாடிவாசலில் முதல் காளையாக சீறி பாய இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இரண்டாவது காளையாக இதே அவனியாபுரம் பகுதியைச் சேர்ந்த இந்த காளை சீறி பாய இருக்கிறது. அவனியாபுரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் சுமார் 840 காளைகள் இந்த போட்டியில் பங்கேற்பதற்காக முன்பதிவுகள் செய்யப்பட்டு மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது கூட நம்மிடம் தேனி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மாட்டின் உரிமையாளர் நம்மிடமே இருக்கிறார். அவரிடமே கேட்கலாம். இப்போ கண்டிப்பாக இப்போ நீங்கள் எந்த பகுதியிலிருந்து வரீங்க? இந்த காளையோட இனம் என்ன இனம்? இது இதோட குணாதிசயம் எப்படி இருக்கும் சார்? இது தேனி மலைமாடு. தேனி மலைமாட்டில் செம்போரு, கரும்போரு, செவலை, கரசை, எங்கள்கிட்ட பல மாடு இருக்குது. காங்கிய கிராஸ் இருக்குது. அதில் எங்கள் மாடு நல்லா குணமனமாக பழகும், எல்லாம் பண்ணும். ஆனால் அவுத்து விட்டு மூக்கணவரை பிடிக்கிற போது எங்களே திமிரி பாயும். அதான் எங்களோட மாட்டு குணம் தேனி மலை மாட்டு எங்களவே நம்பாது, அப்பப்போ எங்களே பாயும். அதான் அதோட குணாதிசயம். இப்போ ஜல்லிக்கட்டு போட்டின்ற மாதிரி பார்த்தாலே நம்ம குறிப்பாக தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கக்கூடிய காளை இனங்கள் என்னென்ன மாதிரியான காளை இனங்கள் இருக்குது? அந்தந்த காளைகளோட அந்த உடல்வாகு மற்றும் குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான குணாதிசயங்களோட மாடுகள் இருக்கும். ஆனால் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னாக்கும்
குணாதிசயம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கலரும் பார்த்தீங்களாக்கும் உங்களுக்கு போர் கலர் இருக்கும். போர்லேயே பார்த்தீங்களாக்கும் செம்போர், கரும்போர், அள்ளி தெளிச்ச போர், மைனா போர். இது வந்து பார்த்தீங்கன்னாக்க காங்கேயம் கிராஸு. இந்த காங்கேயம் கிராஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நாட்டு மாடு இருக்கும். அதுபோக பார்த்தீங்கன்னா நல்லா நம்மக்கிட்ட பழகும். கவுர் அவுக்குற வரைக்கும் அது வாட்டுக்கு இருக்கும். கவுர் அவுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்க, செம்மையாக பாயும். மறுபடியும் நம்ம திரும்ப கட்டுப்பிடிக்கிறதே வாண்டா வரும், போண்டா போகும். நல்லா பழம். இப்போ இந்த காளைகளை வந்து எப்படி தயார்படுத்துவீங்க? அதுக்கு வந்து இந்த உணவு வகைகள்லாம் எப்படி கொடுத்து அதை எப்படி இந்த போட்டிக்கு வந்து தயார்படுத்தும்? காலையில் வந்து உளுந்தன் டெஸ்ட்டு சார். காலைல உளுந்தன் டெஸ்ட்டு ஒரு 2 கிலோ கொடுத்துருவோம். சாயந்தரம் வந்துட்டு சுண்டல், பருத்தி விதை, பேரிச்சம்பழம் என்ற மாவு ஐட்டம் ஃபுல்லாக வச்சு மாட்டுக்கு ரெடி பண்ணிடுவோம். நாற்று போடுவோம், கூளம் போடுவோம். எப்பயாவது ஒரு தடவை சாயந்தரம் வாக்கிங் கூட்டு போய் மண்ணு குத்த விடுவோம். இதான் இதோட விதிமுறை. இன்றைக்கி வாரத்துக்கு ஒரு தடவை நீச்சல் போட்டு மாடை வந்து நல்லா ரெடி பண்ணி தான் கொண்டு வருவாங்க. கண்டிப்பாக கணேஷ், நீங்களே வந்து கேட்டிருந்திருக்கலாம். அதே போன்று இந்த பகுதியில் காளைகளை பரிசோதனை செய்வதற்காக இந்த அலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் தனது காளையை பங்கேற்க செய்வதற்காக தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து மற்றொரு மாட்டின் உரிமையாளர் வந்து அவருடைய காளையை அழைத்து வந்திருக்கார். அவரிடமே கேட்கலாம். ஆனால் நீங்கள் வந்து எந்த மாவட்டத்திலிருந்து எந்த பகுதியிலிருந்து வர்றீங்க? இந்த காளையோட இனம் என்ன இனம்? இதோட குணாதிசயம் எப்படி இருக்கும்? சார், நாங்கள் வந்து வெள்ளாக்கல் பகுதியிலேருந்து வர்றோம். அவனியார். என் பேர் OMG ஜெயபிரகாஷ். இது வந்து தஞ்சாவூர் கல்லுக்காட்டு மாடு. இது வீரியம் நல்லா இருக்கும். பழகிறதுலேயே வந்து குணங்கள் குழந்தை மாதிரியாக பழகும். இந்த காளையை வந்து இப்போ அந்த கல்லுக்காட்டு மாடுன்ற மாதிரி சொல்கிறீங்க. இந்த காளையை வந்துட்டு எப்படி நீங்கள் வந்துட்டு கண்டறிஞ்சு இது எப்படி இது நீங்கள் எல்லாம் இந்த குட்டியிலேருந்தே நீங்கள் வளர்க்குறீங்களா, இல்லை எப்படி கண்டுபிடிக்கும்? கண்டுபிடிலே இருக்கு. நாங்கள் இதில் ஒரு 12 வருஷமாக இருக்கிறனால எல்லா வகை மாடுகளும் எங்களுக்கு தெரியும். அது தெரிஞ்சதுனால, அந்த கணிப்பு தெரிஞ்சதுனால நாங்கள் சொல்லுவோம். வேறு ஒன்று. கண்டிப்பாக கணேஷ்குமார், இங்கே மாடுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 840 மாடுகள் வந்து முன்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கால்நடை பொறுத்த வரைக்கும் கால்நடைத்துறையின் இணை இயக்குனர் ராஜ் திலக் தலைமையில் சுமார் 10 மருத்துவ குழுவினர் வந்துட்டு இந்த மருத்துவ பரிசோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று மாடுபிடி வீரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 430 பேர் வந்து அந்த மாடு பிடிப்பதற்காக வந்து பதிவு செய்து அவர்களும் மருத்துவ பரிசோதனை என்பது நடைபெற்று வருகிறது. கணேஷ்குமார், அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் களமிறங்க காளைகள் தயார் நிலையில் இருக்கின்றன. விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்டு பெறலாம். நாகேந்திரன், எவ்வளவு காளைகள் போட்டியில களமிறக்கப்பட இருக்கிறது? அதே மாதிரி என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்காங்க? ஆனந்தி, உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி என்பது சரியாக 8 மணி அளவில் வந்து தொடங்க இருக்கிறது. அந்த தமிழர்களின் வீர விளையாட்டான இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் வந்துட்டு மதுரை மாவட்டத்தில் முதல் போட்டியாக வந்து அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி தான் வந்து எப்போதும் வந்து தைத்திருநாளாம் முதல் நாளான பொங்கல் பண்டிகை அன்று வந்துட்டு இந்த போட்டிகள் வந்து தொடங்கும். இதற்கான சிறப்பான ஏற்பாடுகளை மதுரை மாவட்ட நிர்வாகம் செய்திருக்கிறது. அதே போன்று மதுரை மாநகராட்சி நிர்வாகமும் சுகாதாரம் மற்றும் குடிநீர் வசதிகள் மற்றும் கழிப்பறை வசதிகள் உள்ளிட்டவைகளை வந்துட்டு செய்திருக்கிறது. இந்த காளைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிகள் வந்து சுமார் 840 காளைகள் வந்துட்டு பதிவு செய்யப்பட்டு மருத்துவ பரிசோதனைகள் வந்துட்டு முதற்கட்ட மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த கொரோனா நோய் பரவல் இருப்பதன் காரணமாக தமிழக அரசு வழிகாட்டுதல் அடிப்படையில் மாட்டின் உரிமையாளர் மற்றும் மாட்டினுடைய உடன் வரக்கூடிய உதவியாளர் இருவருக்குமே வந்து கொரோனா பரிசோதனை என்பது வந்து செய்யப்பட்டிருக்கிறது. இவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இரவு முதலே வந்துட்டு அவர்களது காளைகளை வந்துட்டு அந்த வரிசையில் நீண்ட வரிசையில் நிற்க வைத்து வந்து அந்த போட்டியில் பங்கேற்பதற்காக வந்து தயாராக இருக்கிறார். தற்போது நமது ஒளிப்பதிவாளர் சங்கர் காட்டிக் கொண்டிருக்கும் காட்சியை கூட பார்க்கலாம். ஒரு காளையை வந்து அந்த மாட்டின் உரிமையாளர் எந்த அளவுக்கு வந்து ஜோடித்து அந்த சந்தனம், பூ மற்றும் அந்த வேஷ்டி துண்டு எல்லாத்தையும் வந்துட்டு போட்டு அலங்கரித்திருக்கிறார் என்று வந்து பார்க்கலாம். ஒரு ஆண்டு முழுவதும் இன்று நடைபெறக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்காகத்தான் இந்த காளைகள் வந்துட்டு தயார் செய்யப்பட்டு வருகிறது. காளைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் 4 வயதிலிருந்து 10 வயதிற்குள் வந்துட்டு இருக்க வேண்டும். சுமார் வந்து 4 பற்கள் வந்துட்டு போட்டிருக்க வேண்டும். அந்த போட்டியில் பங்கேற்கக்கூடிய காளைக்கு வந்து கண்கள் வந்துட்டு நன்றாக தெரிய வேண்டும். கண்களில் வந்து ஈரப்பதம் என்பது இருக்க வேண்டும். அதே போன்று காளைக்கு வந்துட்டு உடல் ஊனம் என்பது வந்துட்டு இருக்கக்கூடாது. மது வகைகள் வந்துட்டு ஆல்கஹால் உள்ளிட்டவை எதுவும் வந்து கொடுத்துருக்கக்கூடாது. அதே போன்று பார்த்தோம்னால் அந்த மாட்டினுடைய கொம்புகள் வந்துட்டு கூர்மையாக இருக்கக்கூடாது உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் வந்து இருக்கிறது. தற்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த காளை தான் வந்து அவனியாபுரம் கோயில் காளையை வந்து இந்த காளை தான் வந்து சரியாக இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி சரியாக 8 மணிக்கு தொடங்கிய பின்னர் அந்த வாடி வாசலில் முதல் காளையாக சீறி பாய்வதற்காக இந்த காளை வந்து தயார் நிலை இருக்கிறது. இந்த மாட்டின் உரிமையாளர் நம்மிடமே இருக்கிறாரு. இந்த காளையோட சிறப்பு என்னங்க? இந்த காளை வந்து எப்படிங்க போய் விளையாடும்? என்ன மாதிரி தயார்படுத்திருக்கீங்க? கட்டையில் விளாட்ற மணிக்கு தயார்படுத்திருக்கோம். கட்டையில் விளாண்டு ஆளுகளை நல்லா சீரி காஞ்சிடும்.
மற்ற 4-5 வாடி இடத்துக்கு அண்ணி எங்கே இப்படி கொடுக்கும் நல்லா பரிசு வாங்கிட்டு வந்துடும். இந்த காளை வந்து எப்படி இந்த ஆண்டு முழுவதும் என்னென்ன மாதிரியான உணவுகள் கொடுத்து எப்படி இதை தயார்படுத்துவீங்க அப்படிங்க? பருத்தி விதை, தூசி தவிடு, கோதுமை தவிடு எல்லாம் போட்டு கலக்கி விற்கிறது. கண்டிப்பாக பார்க்கலாம். தற்போது இரண்டாவதாக இதே பகுதியைச் சேர்ந்த மற்றொரு மாடு வந்துட்டு இங்கே வந்து இருக்கிறது. அந்த காளையை வந்து அந்த மாட்டின் உரிமையாளர் வந்து தயார்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த காளையின் உரிமையாளர் அருகில் இருக்கிறார், அவரிடமே கேட்கலாம். ஆனால் இந்த காளை வந்து எந்த பகுதியை சேர்ந்த காளை? இந்த காளையோட சிறப்பு என்ன? இந்த காளைக்கு வந்து நீங்கள் இப்போ இந்த மாடுபிடி வீரர்கள்லாம் வந்துட்டு இந்த விரதம் இருக்கிறது இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த காளைக்கு நீங்கள் என்ன மாதிரியான ட்ரைனிங்லாம் கொடுத்து கொண்டு வந்துருக்கீங்க? சாதாரணமாக எப்போயுமே இந்த பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, தூசி தவிடு, தீவனம் வச்சுருவோம். எப்போயுமே காலை மாலை 2 வேளையுமே தூசி தவிடு வைக்க எல்லாமே வச்சுருவோம். அது போக பார்த்திங்கன்னா மாடு வந்து கட்டியே கிடக்கும் ஒரு இடத்துல. அதனால் வந்து நடைப்பயிற்சி கொடுப்போம். வாரத்தில் 2 நாள் நீச்சல் பயிற்சி கொடுப்போம். இந்த பயிற்சி தான் இடையில கொண்டு போய் மண் குத்து விடுவோம். மண் குத்து விட்டு குளிப்பாட்டிட்டு வருவோம். இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் கொடுத்துட்டு வரோம். இடையில பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் லீவில் அப்போ பக்கத்தில் இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி நடக்கும். அங்கே போய் சும்மா பழக்கு வாடியில் கொண்டு அவுத்து பழக்குவோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய வாடியில் கொண்டு வந்து அவுப்போம். இந்த காளையோட சிறப்புன்ற மாதிரி பார்த்தோம்னா இந்த காளை வந்து வாடியை விட்டு வெளியில் வந்தோன்னா என்ன மாதிரி வந்து இது சீரிப்பாயும் என்னென்ன போட்டிகளை பங்கேற்று என்னென்ன மாதிரியான பரிசுகளை பெற்றிருக்கு? இந்த காலம் வந்து எங்களோட கடந்த 3 வருஷமாக இருக்குது. 3 வருஷமாக ஒரு சில வாரில் பிடிபடும், ஒரு சில வாரம் நல்லா வரும். பார்த்தீங்கன்னா கட்டையில் அடிச்சு வரும். வெளியில் வந்தோன்னே எல்லாம் கொட்டுக்கிட்டே நின்று வரும். யார் வேணால் ஓடி போய் பிடிச்சிக்கலாம் மாட்டை. அது சாதுவான மாடு. அந்த கட்டையில் மட்டும்தான் அவ்வளோ சேட்டை செய்யும். வெளியில் வந்துட்டால் நமக்கு ஒரு ஆள் பிடிச்சிட்டு வந்துக்கலாம். எந்த சேட்டையும் பண்ணாது. நல்ல மாடு. கண்டிப்பாக ஆனந்தி, நீங்களும் வந்து கேட்டிருந்திருக்கலாம். இந்த காளையின் வந்து உரிமையாளர் வந்து கூறியதை நீங்களும் வந்து கேட்டிருக்கலாம். இந்த காளை வந்து வாடிவாசலில் இருந்து அந்த காளையை அவிழ்த்துவிடும் போது தான் யாரும் அந்த மாடுபிடி வீரர்கள் இந்த காளையின் அருகே வர முடியாது எனவும், ஆனால் மாட்டின் உரிமையாளர் அருகில் வந்தால் அந்த காளை வந்து சாதுவாக அமைதியாக அதனுடைய அந்த குறிப்பிட்ட அந்த எல்லையை வந்து கடந்தவுடன் அது வெற்றி பெற்றுவது என்று வந்து தெரிந்தவுடன் அந்த காளை வந்து அந்த எல்லைக்கோட்டை தாண்டியவுடன் வந்துட்டு அந்த மாட்டின் உரிமையாளரிடம் சாதுவாக வீட்டுக்கு செல்வதற்கு தயாராக இருக்கும் என வந்து தெரிவித்திருக்கிறார். இதே போன்று இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் மாடுபிடி வீரர்கள் வந்து 430 பேர் வந்துட்டு அந்த முதற்கட்ட மருத்துவ பரிசோதனையில் வந்து தயாரிக்கிறார்கள். அவர்களும் வந்து கொரோனா பரிசோதனைகள் செய்யப்பட்டு இந்த போட்டியில் களம் காணுவதற்காக இருக்கிறார்கள். கால்நடை துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் இணை இயக்குனர் ராஜ் திலக் தலைமையில் சுமார் 10 அந்த கால்நடை துறையின் மருத்துவ குழுவினர் வந்து இந்த காளைகளுக்கு வந்து முதற்கட்ட மருத்துவ பரிசோதனை முடிந்து இந்த காளைகளுக்கு வந்து 2ஆம் கட்டமான இந்த போட்டியில் பங்கேற்பதற்கான இந்த மருத்துவ பரிசோதனைகள் வந்து செய்வார்கள். இந்த மருத்துவ பரிசோதனை போதுதான் அந்த காளைக்கான அனைத்து விதமான அந்த அனைத்தையும் வந்து அந்த விதிமுறைகளை கண்டிப்பாக வந்துட்டு பார்ப்பார்கள். என்னவென்று பார்த்தோம் என்றால் காளைக்கு அந்த கொம்புகள் வந்து கூர்மையாக இருக்கக்கூடாது, கண் பார்வை நன்றாக இருக்க வேண்டும், அந்த பல்லை பார்ப்பார்கள். அந்த காளைக்கு வந்து ஜலதோஷம் பிடித்திருக்கிறதா என்பதையும் வந்து பார்ப்பார்கள். அதே போன்று காளையின் வந்து உடல் வெப்பநிலையை வந்துட்டு பார்ப்பார்கள். இந்த காளைக்கு வந்து உடல் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அதனை வந்துட்டு பார்த்து இந்த காளையை வந்துட்டு போட்டியில் பங்கேற்க அனுமதிக்கலாமா அனுமதிக்க கூடாதா என்பது குறித்து வந்துட்டு பார்ப்பார்கள். இது போன்ற அந்த நடைமுறைகள் தான் பின்பற்றப்படுகிறது. மேலும் வந்துட்டு இந்த போட்டியில் பங்கேற்கக்கூடிய காளைகள் ஏதாவது காயங்கள் ஏற்பட்டால் அதற்கான முதலுதவி சிகிச்சை அளிப்பதற்கு உடனடியாக கால்நடை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று கொடுப்பதற்கு 2 கால்நடை ஆம்புலன்ஸ்கள் வந்து தயார் நிலையில் இருக்கிறது. ஆனந்தி, மதுரை அவனியாபுரத்தில் காலை 8 மணி அளவில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடங்க உள்ள நிலையில் வாடிவாசல் தயார் நிலையில் இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கணேஷ்குமாரிடம் கேட்கலாம். கணேஷ்குமார், உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு இன்று காலை 8 மணிக்கு தொடங்க இருக்கிறது. இதற்கான என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? ஆனந்தி, தமிழர் திருநாளாம் தை திருநாளை முன்னிட்டு தமிழர்களின் வீர விளையாட்டும் மதுரையின் அடையாளங்களில் ஒன்றாக பார்க்கப்படும் ஜல்லிக்கட்டு போட்டியானது ஒவ்வொரு தைப்பொங்கல் தினத்தன்றும் துவங்கி தொடர்ந்து 3 நாட்கள், முதல் நாளான இன்று அவனியாபுரத்திலும், நாளை பாலமேட்டிலும், நாளை மறுநாள் அலங்காநல்லூரிலும் நடைபெற இருக்கிறது. இந்த 3 உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை காண்பதற்காக பல்வேறு பகுதிகளிலிருந்து பார்வையாளர்கள் வருவது வழக்கம். அந்த வகையில் இன்னும் சற்று நேரத்தில், அதாவது 8 மணி அளவில் இந்த முதல் ஜல்லிக்கட்டானது துவங்க இருக்கிறது. குறிப்பாக நாம் ஜல்லிக்கட்டு காளைகள் சீறி பாய்வதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 788 காளைகளும் 430 மாடுபிடி வீரர்களும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். சரியாக 8 மணி அளவில் மாடுபிடி வீரர்கள் மற்றும் இருக்கிறார்கள். இந்த பார்வையாளர்கள் கொரோனா
வழிமுறைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 50% பார்வையாளர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படுகிறது. கட்டாயம் அனைவரும் மாஸ்க் அணிந்து வர வேண்டும் எனவும், தெர்மல் மீட்டர் அதாவது உடல் வெப்பநிலை பரிசோதனை செய்யப்பட்ட பின்னரே ஒவ்வொருவரும் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக நாம் இந்த வாடிவாசலிலிருந்து சுமார் 50 அடி தூரமானது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. வாடிவாசலிலிருந்து 50 அடி தூரத்திற்கு காளையை அடக்கி வருபவர்கள் வெற்றி பெற்றவர்களாக அறிவிக்கப்படுவார்கள். அவ்வாறு யாருமே அந்த காளை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். குறிப்பாக இந்த காளை ஜல்லிக்கட்டு காளைகளுக்கும் அதே போல மாடுபிடி வீரர்களுக்கும் ஏதேனும் பாதிப்பு, அதாவது கீழே விழுந்தால் பாதிப்பு ஏற்படாத வகையில் இங்கு நாம் பார்க்கலாம். தென்னை நார்களானது சுமார் 2 அடி உயரத்திற்கு தென்னை நார்கள் முழுவதுமாக இங்கு நிரப்பப்பட்டிருக்கிறது. இது போன்ற ஒரு பாதுகாப்பான அம்சங்களுடன் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக பார்வையாளர்கள் யாருக்கும் பாதிப்பு, அதாவது அந்த ஜல்லிக்கட்டு காளைகள் சீறி வரக்கூடிய காளைகளால் ஏதேனும் பாதிப்பு ஏற்படாத வகையில் 8 அடி உயரத்தில் 2 அடுக்கு தடுப்பு வேலிகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் பரிசு பொருட்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. சைக்கிள், இருசக்கர வாகனங்கள், தங்க காசு, வெள்ளிக்காசு மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் என ஏராளமான எண்ணற்ற பரிசுகள் காத்திருக்கிறது.